ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஒரு 2-3 பேர் என்கிட்ட கேட்ட கேள்விக்காக இந்த வீடியோ நான் போடுறேன். யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி, வாட்சிங் ஹவர்ஸ் எடுக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ. இதை நான் சொல்கிறேன். நான் பெரிய யூடியூபர்லாம் நினச்சிட போகிறீங்க. நானே யூடியூபர்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்கிறேன். நான் சில விஷயம் தப்பு பண்ணியிருப்பேன், நீங்கள் அந்த தப்பு பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தினால நான் இந்த வீடியோ போடுறேன். வேறு எதுக்காகவும் கிடையாது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையவே கிடையாதுங்க. ஒரு செல்ஃபோன் அவ்வளோதான். ஒரு செல்ஃபோன் இருந்தாலே இப்போலாம் நிறைய பேர் இப்போ யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 50 சப்ஸ்கிரைபர் இருந்தாலே நம்ம தாராளமாக லைவ் போடலாம். ஷார்ட்ஸ் போட்டால் நம்ம வாட்ச் ஹவர்ஸ் வந்து எடுத்துடலாமா, இல்லை வீடியோ போடணுமா, இல்லை லைவ் போடணுமா அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 90 நாளைக்கு நம்ம ஃபஸ்ட்டு 3000 வாட்ச் ஹவர்ஸ்க்கு ஷார்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 3 மில்லியன் எடுக்கணும். நம்ம லைவ் போட்டோன்னா 1 வருஷம் அப்படின்ட்டு டைம் கொடுக்குறாங்க. நம்மளை பொறுத்த வரையும் லைவ் போட்டால் மட்டும்தான் வாட்ச் ஹவர்ஸ் டக்குன்னு எடுக்க முடியும். நம்ம தொடர்ந்து லைவ் போட்டுகிட்டே வரும்ல, அதில் தான் நமக்கு வியூவர்ஸ் நம்மளாம் அதிகமாக வருவாங்க. இப்போ எந்த மாதிரி ஷார்ட்ஸ் போட்டால் நல்லா ரீச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சமையல் வீடியோ போடலாம், இல்லை வாட் ஈடின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி போட்டோன்னா சீக்கிரமாக ரீச் ஆகலாம். மற்றபடி வீடியோக்கெலாம் அந்தளவுக்கு ரீச் ரொம்ப லேட்டாக தான் ஆகுது. நிறைய போது வியூவர்ஸு நம்ம போடுற கண்டென்ட்டை பொறுத்து இருக்குது நமக்கு வியூவர்ஸ் ரீச் ஆகிறதுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் 3000 வாட்சஸ் 4000 வாட்சஸ் எடுக்கணும்னா எது நல்ல வழின்னு பார்த்தீங்கன்னா, லைவ் நம்ம போடலாம். இப்போ லைவ் நம்ம போடுறோன்னா 3000 வாட்சஸ் 4000 வாட்சஸ் எடுக்கணும்னா லைவ் கண்டினியூவாக ஒரு நாளைக்கு 3 வேலை போடலாம். 1 மணி நேரம் 1 மணி நேரம் நம்ம வேலை இதை பொறுத்து நம்ம போடலாம். அந்த மாதிரி இப்போ நீங்கள் காலையில் 9 மணிக்கு போடுறீங்கன்னா அந்த 9 மணிக்கு தான் போடணும். மதியம் இப்போ 12 மணிக்கு போடுறீங்கன்னா அந்த 12 மணி தான். ஈவினிங் 5 மணி நீங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத பொறுத்து நீங்கள் லைவ் பண்ணணும். டைம் மாற்றி போட்டிங்கன்னா வியூவர்ஸ் உங்களுக்கு கலைஞ்சிருவாங்க. வியூவர்ஸ் வர்றது ரொம்ப சிரமம். ஒரு டைம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைமில் கரெக்டாக போடுங்க. ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நம்ம எவ்வளோக்கு போகிறோமோ அவ்வளோக்கு டக்குன்னு வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணிடலாம். இப்போ 3000 வாட்ச் ஹவர்ஸ் வந்ததுன்னா நமக்கு எது ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் சேட்டு, சூப்பர் தேங்க்ஸு, மெம்பர்ஷிப்பு, கிஃப்ட்டு அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து 2வது ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து $9 இல்லை $10 வரணும். அது ரீச் பண்ணோடனே நம்மளுக்கு பின்கோடு கூகுள் பின்னு சொல்லிவிட்டு அது ஒன்று ஓப்பன் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ். 4000 வாட்ச் ஹவர்ஸ்க்கு வந்து நமக்கு கூகுள் ஆட்சன்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. அதான் அந்த ஆடு விளம்பரம் அதை ஓப்பன் பண்ணி விடுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் லைவ் நம்ம போட்டால் மட்டும்தான் வாட்சிங் ஹவர்ஸ் டக்குன்னு எடுக்க முடியும். ஷார்ட்ஸு அந்த மாதிரி எல்லாமே. ஏன்னா இப்போ நிறைய பேர் இப்போ வந்து இப்போ நானுமே வீடியோ எடுக்கிறேன்னா நான் சிங்கிளாக தான் வீடியோ எடுப்பேன். எனக்குலாம் யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்குலாம் இதுக்கு ஆள் கிடையாது. எடிட்டிங் ஆப்ஷன் எதுவாக இருந்தாலுமே நான் தான். எனக்கு யூடியூப் பற்றிலாம் அந்தளவுக்கு ஒன்றுமே நிஜமாலுமே தெரியாது. ஏதோ தத்துக்குத்தல் ஒரு சிலவங்க சொல்கிறத வச்சு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிற அளவுக்கு இருக்கிறேன். அதுக்கப்புறம் வீடியோ போடுறீங்கன்னா உங்களுடைய ஓன் கண்டென்ட்டில் மட்டும் போடுங்க. அடுத்தவங்களுடைய வீடியோ எடுத்து போட்டிங்கன்னா டக்குன்னு ஒரு சிலது வந்து பப்ளிக்காக ஷார்ட் பப்ளிக் கொடுத்துருவாங்க, ஒரு சிலது காப்பிரைட்டு கொடுத்துருவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஓன் கண்டென்ட்டு எதுவாக இருந்தாலுமே உங்கள் வாய்ஸு அதில் எடுத்து போடுங்க. இப்போ நன்னுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ மட்டும்தான் நல்ல வீடியோ. ஏன்னா நான் பண்ணது சில விஷயம் டக்குன்னு எனக்கு மெம்பர்ஷிப் கொஞ்சம் பிரச்சனையாச்சு. அதனால் சொல்கிறேன், நன்னுன்னு இருக்க வீடியோ மட்டும் பார்த்து நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னா அன்இன்ஸ்டாலில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரம் விட்டுருங்க. அவங்களே அந்த நன்னுன்னு கொடுக்குறாங்களா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பப்ளிக்கில் வீடியோ அப்டேட் பண்ணுங்கள். எடுத்த உடனே நீங்கள் பப்ளிக்கில் விட்டிங்கன்னா டக்குன்னு எதுவும் ஆனாலும் அது ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக போகும். அடிக்கடி நம்ம ஒரு வீடியோ போட்டுட்டோம் அதை ரிமூவ் பண்ணவும் கூடாது. அதனால் நீங்கள் எடுத்த உடனே அன்இன்ஸ்டாலில் வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து அதுக்கப்புறம் பப்ளிக்கில் வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இதுதான் விஷயமே. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய பேர் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருப்பீங்க. ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். பேட் கமெண்ட் போடுறாங்க, அதை பற்றி தயவுசெய்து தயங்க நிற்காதுங்க. நீங்கள் முன்னேறணும்னு நினச்சிங்கன்னா முன்னேறிட்டே இருங்க. யார் அட்வைஸ் பண்ணுறவங்க யாருமே நம்ம கூட கடைசி வரையும் வரப்போகிறது கிடையாது. நீங்கள் ஒரு ஏதோ ஒரு வழி சூஸ் பண்ணிட்டீங்களா அந்த வழியை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. யார் இது சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்க எதையும் பின்வாங்காதீங்க. சொல்கிறவங்க யாருமே நம்ம கூட கடைசி வரையும் இருக்க போகிறது கிடையாது. அவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நமக்கான சொல்யூஷன் அவங்க என்றைக்குமே கொடுக்க போகிறது கிடையாது. எது பண்ணாலும் தைரியமாக துணிஞ்சு பண்ணுங்கள். வீட்டில் இருக்கிறவங்களோட பர்மிஷனோட ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஓகேங்களா? இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.
அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகேவா? பாய் மக்களே.